வெல்கம் டு தமிழ் தேனி. இன்னைக்கு வந்து டிஆர்பி ரேட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் விஜய் சேனல், அந்த சேனல் யாருடையது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சாதாரணமாக கூகுளில் ஸ்டார் விஜயுடைய விக்கிபீடியாவை நீங்கள் சர்ச் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார் விஜய் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக ஓடிட்டு வந்துட்டுருக்கு. இதுதான் உங்களுடைய லோகோ, ஸ்டார் விஜயுடைய லோகோ. அது இது எது, கலக்கப்போவது யார், சூப்பர் சிங்கர், இப்படி என்டர்டெயின்மெண்ட்டான நிகழ்ச்சியாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்த போகிறாங்க. 14 பிரபலங்கள், 30 கேமராக்கள், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, வாட்சிங் யூ அப்படின்னு சொல்லி கமலஹாசன் விளம்பரப்படுத்திட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் அந்த 14 பிரபலங்களோட இந்த நிகழ்ச்சி இந்த ஸ்டார் விஜய் சேனல் நடத்த போகுது. ஆல்ரெடி நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் விஜய் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே டிஆர்பி ரேட்டில் நம்பர் 1 இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டார் விஜயோடைய ஓனர் அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் இந்தியா. இந்த ஸ்டார் இந்தியா தான் ஸ்டார் விஜய் சேனலை வந்து பார்த்துட்ருக்காங்க. அதாவது அவங்க தான் ஓனராக இருக்காங்க. இந்த ஸ்டார் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது சுருக்கமாக ஸ்டார் டிவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 58 சேனல் வந்து இந்தியாவில் வச்சுருக்குறாங்க. 8 லாங்குவேஜில் வந்து இவங்களுடைய சேனல்ஸ் வந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. அரவுண்டு இந்த வேர்ல்டு முழுக்க பார்த்தீங்கன்னா 650 மில்லியன் வியூவர்ஸை வந்து இந்த ஸ்டார் இந்தியா சேனல் வந்து வச்சுருக்கு. இந்த ஸ்டார் இந்தியா சேனல் யாருடையது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இதனுடைய பேரண்ட், அதாவது 50% ஆஃப் அசட் வந்து இந்த 21st செஞ்சுரி ஃபாக்ஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. அதாவது இந்த ஸ்டார் இந்தியாவுடைய ஓனர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க தான் 21 செஞ்சுரி ஃபாக்ஸ். இந்த 21 செஞ்சுரி ஃபாக்ஸை வந்து சுருக்கமாக வந்து 21 CF அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாக்ஸ் அப்படின்றது என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபாக்ஸுக்கு வந்து நம்ம நார்மல் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 666 அப்படின்ற ஒரு கூட்டுத்தொகை தான் வரும், 666. இது வந்து சாத்தானுடைய நேமை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்குது. அதுக்காண்டி தான் இந்த இதுக்கு வந்து ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த 21st செஞ்சுரி ஃபாக்ஸோடைய பில்டிங் தான் இந்த பில்டிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் டவுனில் வந்து இந்த பில்டிங் இருக்குது. இந்த 21st செஞ்சுரி ஃபாக்ஸ் அப்படின்றது யாருடையது, அதுக்கு கீழே எத்தனை நெட்வொர்க் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21st நெட்வொர்க் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 20th செஞ்சுரி ஃபாக்ஸ், ப்ளூ ஸ்கை ஸ்டுடியோஸு, 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் டெலிவிஷன், ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோ, ஃபாக்ஸு, ஃபாக்ஸ் நியூஸ் சேனல், எஃப்எக்ஸ் நெட்வொர்க்கு, எஸ் நெட்வொர்க்கு, ட்ரூ எக்ஸு, ஸ்டார் டிவி. இந்த ஸ்டார் டிவி தான் நம்ம ஸ்டார் இந்தியா சேனல். இந்த ஸ்டார் இந்தியா சேனல் தான் ஸ்டார் விஜய் சேனல் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்படி எல்லா நெட்வொர்க்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச அனைத்து சேனல்ஸுகளும் சரி, நியூஸ் சேனல்ஸுகளும் சரி, டெலிவிஷன் சேனல்ஸும் சரி, இந்த 21st செஞ்சுரி ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு ஓனருக்கு கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த 21 செஞ்சுரி ஃபாக்ஸ் இது யார் கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூபர்ட் மர்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த யூதர் தான் இந்த 21st செஞ்சுரி ஃபாக்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த ரூபர்ட் மர்டாக் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இவர் தான் ரூபர்ட் மர்டாக். இந்த ரூபர்ட் மர்டாக் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். ஆஸ்திரேலியாவில் வந்து இவர் வந்து வேறு இதில் இதை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூஸ் கார்பரேஷன். இந்த நியூஸ் கார்பரேஷன் கீழே தான் ஒட்டுமொத்த சேனலுமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வேர்ல்டில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனலும் சரி எல்லாமே சரி இந்த நியூஸ் கார்பரேஷனுடைய கீழே தான் இயங்கிட்டு இருக்குது. மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் கார்பரேஷனுடைய ஓனரும் சரி 21st செஞ்சுரி ஃபாக்ஸ் இந்த ஓனரும் சரி இந்த ரூபர்ட் மர்டாக் தான். இந்த ரூபர்ட் மர்டாக் தான் வேர்ல்டு சேனல்ஸில் பூரா தன்னுடைய கையில் வச்சிருக்கிறாரு. இந்த ரூபர்ட் மர்டாக் இந்த 21 செஞ்சுரி ஃபாக்ஸுக்கும் நியூஸ் ஆஃப் கார்பரேஷனுக்கும் ஃபவுண்டராகவும் இருக்கார், சிஇஓவாகவும் இருக்கார். இப்போ நியூஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சைன் வந்து பார்த்தீங்கன்னா ரூபர்ட் மர்டாக்குடைய சைன் தான். நியூஸ் கார்பரேஷன்ற பேரில் போட்டிருக்காரு. இதனுடைய ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கே தெரியுது, ரூபர்ட் மர்டாக் தான் இதனுடைய ஃபவுண்டராகவும் இருக்கார். ஜஸ்ட் நம்ம இந்த நியூஸ் கார்பரேஷன் பில்டிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நியூஸ் கார்பரேஷனுடைய லோகோ. இந்த நியூஸ் கார்பரேஷன் கீழே தான்
ஒட்டுமொத்த சேனல்ஸுமே இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம டிவியில் பார்க்கக்கூடிய சரி நியூஸ்களும் சரி, மற்ற உலகத்தில் நடக்கூடிய சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா நியூஸ்களும் சரி, இந்த பில்டிங்கில் இருந்து தான் மற்ற எல்லாத்துக்குமே வந்து நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது எல்லா விஷயங்களுமே இந்த நியூஸ் எல்லாம் போடுறதா இருந்தாலும் இவங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த நியூஸ் கார்பரேஷன்ஸ் தான். எந்த விஷயத்த நியூஸில் வந்து அதிகமாக போடணும், எந்த விஷயத்த போடக்கூடாதுன்றதை தீர்மானிக்கக்கூடியவங்களும் இந்த நியூஸ் கார்பரேஷன் சேனல் தான். இந்த நியூஸ் கார்பரேஷன் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபவுண்டர் முன்னவே சொன்ன மாதிரி அதே ரூபர்ட் மர்டாக் தான். இந்த நியூஸ் கார்பரேஷன் இது வந்து எங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1960லேருந்து 1970 கோரிடர் ஆஃப் த ராக்ஃபெல்லர் சென்டர். இந்த ராக்ஃபெல்லர் சென்டர் இந்த காம்ப்ளெக்ஸில் தான் இந்த நியூஸ் கார்பரேஷன் பில்டிங் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து நியூஸ் கார்பரேஷன் பில்டிங் தான். இந்த நியூஸ் கார்பரேஷன் பில்டிங்க்கு ஓனர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஃபெல்லர் தான். இந்த ராக்ஃபெல்லர் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13 இலுமினாட்டிகளில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர். நீங்கள் சாதாரணமாக கூகுளில் 13 இலுமினாட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். 13 இலுமினாட்டி மெம்பர்ஸில் இதில் ராக்ஃபெல்லர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பார். இதிலே நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் பிளட் லைன்ஸ் ஆஃப் த இலுமினாட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13 பேர் இருப்பாங்க. இந்த 13 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டர், பண்டி, கொலின்ஸ், டியூபான், ஃப்ரீமேன், கென்னடி, த லீ, ஓனசிஸ், ராக்ஃபெல்லர். இந்த ராக்ஃபெல்லர் தான் இந்த பிளட் லைனில் வர அந்த எல்லா ரத்த வலிக்கும் நியூஸ் கார்பரேஷன்லேருந்து அது கீழே இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஃபெல்லர் உடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்களுடைய காம்ப்ளெக்ஸில் தான் நியூஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த ராக்ஃபெல்லர் பார்த்தீங்கன்னா 13 இலுமினாட்டிகள். இந்த இலுமினாட்டிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த 13 துறைகளாக உலகத்தில் உள்ள துறைகளை பிரித்து ஆளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்ம சாதாரணமாக இன்றைக்கி வந்து ஊரில் பண்ண எது நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, எதில் நம்ம இயங்கிக்கிட்டு கொண்டு இருக்கிறோமோ, ஒரு அரசியலாக இருக்கட்டும், ஒரு மருத்துவமாக இருக்கட்டும், இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதாவது இவங்கெல்லாம் சாத்தான வழி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம், இந்த சட்டத்துக்கு கீழே தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே இயக்கி கொண்டு வரணும். அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம அடித்தட்டு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இவங்களுடைய கண்ட்ரோலின் படி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம இந்த காணொலியின் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் வந்து தமிழ் தனி சேனலை வந்து